மச்சான் இசையமைப்பாளருக்கு வீட்டில் தீவிரமா பெண் தேட போன இடத்துல எல்லாம் ஐயோ அந்த பிள்ளைக்கா பீட் சாங் விவகாரம், ஆண்ட நடிகை கூட ஆட்டம், ஐ எம் இன் ரிலேஷன்ஷிப் வித் 2 கேர்ள்ஸ்னு இவர் கொடுத்த பேட்டி எல்லாத்தையும் பெத்தவங்க பெண் கேட்டு போற இடத்துல எல்லாம் பதில் வர நொந்து போன பெத்தவங்க நீயே உனக்கு பொண்ணு பாத்துக்கோன்னு சொல்ல விரக்தியில் இருக்கிறாராம் ஒல்லி இசை. தமிழகத்துல நிலவிய மின்வெட்டு பிரச்சனையை மையமா வச்சு டிசிகாப் சினிமாஸ் தயாரிப்புல உருவான படம் கனவு வாரியம். அருண் சிதம்பரம் டைரக்ட் பண்ணி இந்த படத்துல ஹீரோவாவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்நிலையில எளிய மக்களின் வாழ்வியலை சுவாரஸ்யமாக பேசும் சமூகத்திற்கான படம் மட்டுமல்ல, இது நம்பிக்கையை விதைக்கும் படமாவும் இருப்பதாக ஃபீல் பண்ணியுள்ள வார்னர் பிரதர்ஸ் நிறுவனம் இந்த படம் ரிலீஸுக்கு முன்பே சர்வதேச அளவுல 7 விருதுகளை வென்றுள்ளதை கவனிச்சு கனவு வாரியம் படத்தை இந்தியா முழுவதும் வெளியிடும் ரைட்ஸை கைப்பற்றி இருக்கான் அந்த நிறுவனம். டைரக்டர் மணிரத்னம், ஆஸ்கர் அவார்ட் வின்னர் A.R. ரஹ்மான் காம்பினேஷன்ல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல உருவாகி வரும் படம் காற்று வெளியீடை. கார்த்தி, அதிதி ராவ், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் உள்ளிட்ட பலர் ஆக்ட் பண்ணும் இந்த படத்துக்கு ரவிவர்மன் ஒளிப்பதிவு செய்துள்ளார். ஃபியூ டேஸ் பேக் ரிலீஸ் ஆன படத்தின் டீசருக்கு கிடைச்சிருக்கிற ரெஸ்பான்ஸை பார்த்து படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிச்சிருக்கிறத உணர்ந்துள்ள டைரக்டர் மணிரத்னம் படத்துல ஒரு பாடலை February 2 ரிலீஸ் பண்ண இருக்கிறாராம். S.S. ராஜமௌலி டைரக்ஷன்ல 2015ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன பிரம்மாண்ட படம் பாகுபலி. வசூல்ல மிகப்பெரிய சாதனையை படைச்ச இந்த படம் இதோட 2ஆம் பாகத்திற்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி இருக்கு. இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, இந்த படத்தோட தொலைக்காட்சி உரிமையை பிரபல தனியார் நிறுவனம் ஒன்று 51 crores கொடுத்து வாங்கி இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் அல்லாத வேறொரு படம் அதிக விலை கொடுத்து வாங்கப்படுவது இதுவே முதல் முறை. சக்ரி டோட்டல் டி டைரக்ஷன்ல நயன்தாரா ஆக்டிங்ல உருவாக இருக்கும் படம் கொலையுதிர் காலம். ஒரே கட்டமா மொத்த ஷூட்டிங்கையும் முடிக்க பிளான் பண்ணி இருக்கிற படத்தோட ப்ரொடியூசர் யுவன் மொத்த டீமோட லண்டன் பறந்த நிலையில படத்தோட ஷூட்டிங் ஃபுல் ஸ்விங்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சாம். இந்த படம் பெரும் வரவேற்பை பெற்ற ஹாலிவுட் படமான ஹஷ் பட பின்னணியை கொண்டு உருவாக இருக்கிறது என பேசப்பட்டாலும் அதை முற்றிலும் மறுக்கிறார்களாம் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். படம் வரட்டும் பார்க்கலாம் என்கிறது கோடம்பாக்கம் வட்டாரம். மஞ்சப்பை இயக்குனர் ராகவன் டைரக்ஷன்ல ஆர்யா நடிச்சிருக்கிற கடம்பன் படம் ரிலீஸ் ஆக இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் காடுகள்ல படமாக்கப்பட்டுள்ள இந்த படத்துல காட்டுவாசியா நடிச்சிருக்கிற ஆர்யா இந்த படத்துக்காக 91 kg வரை உடல் எடையை அதிகரிச்சிருக்கிறாரு. இப்ப சுந்தர்சி இயக்கத்துல பிரம்மாண்டமா உருவாக இருக்கிற சங்கமித்ரா படத்துல நடிக்க இருக்கிற ஆர்யா இந்த படத்துக்கு மீண்டும் உடல் எடையை அதிகரிக்க உள்ளாராம். அதாவது கடம்பம் படத்துல இருப்பதை விட உடல் எடையை மேலும் அதிகரிச்சு ஹல்க் தோற்றத்துக்கு மாற சொல்லி இருக்கிறாராம் டைரக்டர் சுந்தர்சி.